ராஜா மகாராஜான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மினிஸ்டரு யாருனாலும் அவங்க செய்த தப்பு வச்சு தண்டனை கொடுத்தது வந்து லாயராக தான் இருக்கு பார்க்கணும். லாயர் வந்து கடவுள் பக்தியாக இருக்கணும். அதுக்கு தான் 2 கண்ணை வந்து கட்டியிருக்காங்க, தராசு வச்சுருக்காங்க. நடுநிலைமையாக இருந்து பார்க்கணும். அவங்க வந்து தப்பு பண்ணணும். 2வது மாதம் வேலையற்றுள்ள இளைஞர்களுக்கு உதவி செய்ய பெற விண்ணப்பிக்கலாம். கலைஞர் சங்கீத தகவல் 3 பேர் மீதானது. மேலே வேலை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்தா நல்லது. நம்ம விஜயாட்சி வந்தாலேருந்து நல்ல நல்ல காரியங்கள் வச்சுருக்கு. அதனால யாருக்கெல்லாம் வேலைக்கு இருந்தால் அப்ளை பண்ணுங்க. அதில் எவ்வளோ ரூபான்னு தெரியலை. மாதம் வந்து வேலையற்ற இளைஞர்களுக்கு உதவி பெற விண்ணப்பிக்கலாம். வேலையற்ற இளைஞர்களுக்கு உதவி பெற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம். கலெக்டர் ரஞ்சித் சிங் சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருந்து இல்லாதவருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை போல் வந்து யாருமே சட்டம் கிடையாது. நானும் மும்பையில் இருந்தேன். தமிழ்நாட்டை வந்து வரணும். எவ்வளோ சலுகை கொடுக்கணும்னா மிஸ் பண்ணிட்டு நீ வந்து பாம்பேயில் கட்டி கொடுத்து எல்லாம் போயிட்டு ஆதார் கார்டு அங்கே கேன்சல் பண்ணி தான் வீடு கட்டியிருக்கு. ஓட்டு வாங்கிட்டேன். அது இப்போ நம்ம ரேஷன் கார்டு வாங்க கஷ்டமாக இருக்குது. என் மகன் சொல்லுதான், அங்கே 2 வீடு இருக்காம்மா, நீங்கள் கேன்சல் பண்ணனா தமிழ்நாட்டை பிறக்க கொடுத்து வைக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ நம்ம விஜய் வந்துட்டார். நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மற்றவங்களும் அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம மொராஜி சார் இருந்தாங்க, நம்ம காமராஜர் ஐயா இருந்தாங்க, அப்புறம் மொராஜி எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ஆட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜெயலலிதாமா இருந்தாங்க. அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன் கேரளாக்காரங்க, நம்ம ஜெயலலிதாமா இருக்காங்க கர்நாடகாரங்க. அவங்க நல்ல நல்ல திட்டங்களை தனித்தனியாக சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து ஸ்டாலின் இருந்தாங்க. அவங்களும் நல்லா மக்களுக்கு வந்து குறையில்லாமல் யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க சீட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க பவரை வச்சு ரிசர்வ் பேங்க் எவ்வளோ கொடுத்தா அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நம்ம சிஎம் விஜயோ நிறைய காரியங்களை செய்திருக்காங்க. அதை வந்து நான் ரெக்கார்டு பண்ணி தான் சொல்ல முடியாது, தப்பாக சொல்ல முடியாது. இப்போ சிஎம் வந்த பிறகு சிங்கப்படா கொண்டாந்துருக்காங்க சொன்னாங்கக்கா. அப்புறம் 30 வயசுக்கு மேலே 3000 கொடுத்துருக்காங்க. சாரி 60 வயசுக்கு மேலே 3000. முதல்ல 1000 வந்தால் 2500 சொல்லியிருக்காங்க. பிறந்த பிள்ளைக்கெல்லாம் 1 பவுன் நகை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் கடனை நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்களும் ஒன்று ஒன்றா பண்ணேன்னா நம்ம நாட்டில் வந்து 13 லட்சம் கோடி இருக்கான். என் மகன் சொன்னான் அவ்வளோ கோடி கடன் இருக்குல்ல, அப்போ மறுபடியும் வாங்க முடியாதுல்ல. அவங்க பிறந்த பிள்ளைக்கெல்லாம் 1 பவுன் மோதிரம் கொடுத்தாங்க. அப்புறம் அவரை பார்க்க வரையில கரூரில் இறந்தவங்களுக்கு இப்போ ஸ்டாலின் அவர்களும் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. விஜயும் கொடுத்துருக்காங்க. வேலை கொடுத்துருக்காங்க. வேறு என்ன செய்ய முடியும்? செத்தவங்களை கொண்டு வர முடியாது. ஏதோ அப்போ நம்மளும் விஜய் பார்க்க போனோம்னா பார்க்கத்தான் செய்வோம். அந்த கூட்டத்தில் தெரிஞ்சுக்காது தெரியாமல் இறந்துட்டாங்க, என்ன செய்ய முடியும்? அவங்கள கொண்டு வர கஷ்டம். ஆனால் அவங்க நஷ்டத்தை வந்து ஈடுபடுத்தலாம். நஷ்டத்தை வந்து ஈடு செய்யலாம். ஈடு செய்கிறதுக்காக ஒரு உயிருக்கு வேலையெல்லாம் கொடுத்துருங்க. அது சந்தோஷமான கவர்மெண்ட் வேலை. அவங்க இருந்தால் உழைச்சி அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும். அவங்க இல்லைன்னா கஷ்டம் தானே. அதனால் வேலை கொடுத்தாங்க, அதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வேலையிட்டே இளைஞர், ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் தான் என்ன செய்தாங்க, சாராயத்தை கடத்துவோமா, குட்கா கடத்துவோமா. வேலை ஆம்பளை பிள்ளைக்கு வேலை இருந்தால் தான் வேலை கொடுப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க. வேலை இல்லைன்னா வாலிப பெண்ணு சாப்பிடாம இருக்க முடியாது. இப்போ அவங்களுக்கும் ஒரு 200 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 5 அவங்களும் கொடுத்தா நல்லது. ஏதோ அம்மா அப்பாட்ட திட்டுவாங்க, எல்லாம் படிச்சுட்டு செண்டமாக இருக்க என் வீட்டுக்கெல்லாம் திட்டுவார். 40 லட்சம் என் மகனுக்கு செலவழிச்சு அது வேலை இல்லைன்னா அவ என்ன செய்வா? சரி கவர்மெண்ட் எதாவது கொடுத்தா அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அந்த பைசாவுக்கு. எப்படி 60 வயசுக்கு மேலே 3000 கொடுத்தீங்க, 1000 ரூபா 2000, அதே போல் வேலை இல்லாத பையங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த பைசா வச்சு அவங்களும் ஜாமான் வாங்குறாங்க. நம்ம அமெரிக்காவில் 100க்கு 50 ரூபா போகுது. அவர் யாருக்கு? அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு. அதே போல் ஜெர்மனியில் 50க்கு 100க்கு 40 ரூபா போறியா மகன் அவங்க படித்தாங்க. ஆனால் இந்தியாவில் தான் நம்ம ஜிஎஸ்டி குறை. மோடி அவர்களுக்கு 15 ரூபா போகுது 100 ரூபாவில். அதே போல் நம்ம இப்போ சிஎம் இருக்கார்ல, அவளுக்கு 10 ரூபா போகுது, 25 ரூபா ரெண்டும் சேர்த்து. நம்ம தமிழ்நாட்டை தான் ஜிஎஸ்டி குறை. வேறு இடத்துலலாம் ரொம்ப 2 லட்சம்னா 1 லட்சம் கொடுக்கணும். அமெரிக்காவில் 1 லட்சம்னா நம்ம 40,000 கொடுக்கணும். ஜெர்மனியில் சும்மா இருக்க முடியாது. சும்மா சொல்லுவா வெளிநாடு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்தா அது சந்தோஷமான நியூஸு. 5 ஆண்டுகளுக்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வந்து